இருந்தாலும் இந்த நாவை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன? குறிப்பாக அது ஏகத்துவவாதிகள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், படைத்த ரப்புக்கு மாத்திரம் கட்டுப்படுவோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று எல்லாம் ஏற்றுக்கொண்டு எந்த அளவிற்கு நம்மால் இந்த உலகத்திலே அழகான முறையில் நடக்க முடியுமோ அந்த அளவிற்கு நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த நாவை பேணி காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பயனற்றதாக சென்றுவிடும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு அதிகமான எச்சரிக்கையை நாக்கு குறித்து சொல்லுது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, நாம ஏகத்துவவாதியாக இருக்கின்ற காரணத்தினால தெளிவாக உன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும் என் அருமை தோழர்களே. பெரும்பாலும் நம்ம பொய்யை தவிர்த்துக் கொள்வோம், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். கூடுமான அளவுக்கு விளையாட்டுக்கு கூட பொய்யை நாம் பயன்படுத்த மாட்டோம். மாறாக ஏகத்துவவாதிகளும் இறைவனால் பொய்யராக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தால் என்ன ஆகும் சிந்திச்சு பார்த்திருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقهوا قولي. ربي زدني علما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் மத்தியிலே எடுத்து உரைக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் ஒற்றா கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை இந்த உலகத்தில் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஏகத்துவத்தை பின்பற்றி கடைபிடித்து மறுமையிலே மகத்தான வெற்றிக்கு யாரையெல்லாம் அல்லாஹ் தயார் செய்திருப்பதாக படைத்திருப்பதாக சொல்லுகிறானோ அந்த பட்டியலில் நம்முடைய பெயரையும் வைத்திருக்கக்கூடிய ரப்பில் ஆலமீனுக்கு அனைத்து போகும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகத்துவத்தை விளங்கி நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையின்பால் விரைந்து நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை சேகரித்து மறுமையிலே மகத்தான வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு தான் நாம் அனைவருக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். இப்படி நிறைய நன்மைகளோடு மறுமையிலே மகத்தான வெற்றியை இறைவன் புறத்திலிருந்து அவருடைய அருளால் கருணையால் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய நாம் எந்த ஒரு நன்மையும் இழந்துவிடக் கூடாது என்பதிலே கண்முகத்தாக இருக்கும். எந்த ஒரு இந்த உலக வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய செயலின் காரணமாக நம்முடைய நன்மைகள் திவாலாகிவிடக் கூடாது, பயனற்றதாக சென்றுவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நிறைய விஷயங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறோம். அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்திலே இணை கற்பிக்க கூடாது என்ற ஒரு நிலையிலே தெளிவாக இருக்கிறோம்.
தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், இன்ன பிற அமல்களாக இருக்கட்டும், அது அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை எல்லாம் பின்பற்றி எப்படி மாற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அறிந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் எதுவும் நம்மிடத்திலிருந்து மறுமையிலே பயணிக்காமல் சென்றுவிடக் கூடாது என்பதுதான். ஒவ்வொரு செயலும் பார்க்கிறோம். தகடில்ல தாயத்தில் கடந்த காலங்களில் நாம் பின்பற்றிய நிலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தார்களோ அதற்கு மாற்றமான ஒரு செயல் நம்மிடத்துல மாற்றிக்கொண்டு பயணிக்கக்கூடியதை பார்ப்போம். என மறுமை வெற்றி இலக்கு, நிரந்தர வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிறைய நியமத்துக்கள் அறுப்படை எல்லாம் வைத்து நன்மையின் பால் வரைய வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய அறுப்படையில நியமத்துல நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய அங்க பொருட்களால இன்னும் கூடுதலாக எதையும் நாம் செய்து நம்முடைய நன்மை இழந்துவிடக் கூடாது என்பதை பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பின் காரணமாக மறுமையிலே நட்டத்தை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கின்றதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் அதை பேணி பாதுகாத்துக் கொள்ள சொல்லக்கூடிய நிலையை பார்க்கவும். என்ன உறுப்பு நிறைய இருக்கு. நியமத்து அல்லாஹ்வுடைய வல்லமையை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னா நிறைய நமக்கு தந்திருக்கிறான், அருளை தந்திருக்கிறான். நம்மிடத்துல நிறைய நியமத்து இருக்கு. அப்போ அந்த வல்லமையிலே அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய வல்லமையிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பின் காரணமாக மறுமையிலே நட்டத்தை அடைய சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது சொன்னா நம்மள பல பேர் சிந்திக்கணும். சகோதர சகோதரிகளை அதை சரியான முறையிலே பேணிக்கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ளாமல் அதை முறைப்படுத்தி வைக்காமல் தவறவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலும் நட்டத்தை சந்திப்போம், மறுமை வாழ்க்கையிலும் நட்டத்தை சந்திப்போம். அது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதும் எந்த உறுப்பு என்று சொன்னால் நம்முடைய நாவு. இந்த நாவனுடைய நிலை பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் இருக்குமா நம்மகிட்ட பேசுறோம். இந்த நாக்கு இதோட நிலையை பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் கூட இருக்காது. அதனுடைய தன்மை என்ன பார்த்தோம்னு சொன்னா பேசுறதுக்கு மாற்றம் இல்லை. அந்த தன்மை இன்னொரு வல்லமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அறுசுவை என்று சொல்லக்கூடிய மட்டுமல்லாமல் அறுசுவைக்கு மேலே எது இருந்தாலும் கண்ணை கட்டி கொண்டு அதை நாம் அதனுடைய நாக்கில வச்சோம் சொன்னா அது தன்மையை பார்த்து சொல்ல தேவையில்லை, விளக்காமல் ஆகா சொல்லக்கூடியது. நாம் உண்ணக்கூடிய உணவினுடைய நிலை, உப்பு, உவர்ப்பு, இனிப்பு, காப்பு எல்லாத்தையும் அது அழகான முறையிலே சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாமலையே அல்லாஹ் அதை படித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறத நாம் பேசக்கூடிய இந்த நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களே, இந்த வார்த்தையை காற்றின் மூலமாக எப்படி கொண்டு வர முடியுமோ அல்லாஹ் கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் இந்த ஒரு நாக்கை வைத்துதான் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். நாம தமிழ் பேசுறதுனால இந்த மொழி இந்த அதே வேற மொழியை கற்றறிந்து இருந்தாலும் இந்த நாக்கை கொண்டு நம்மளால் உச்சரிக்க இயலும். ஒரே நாக்கு தான். தமிழ் என்பதுக்கு தமிழ், இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் இதே நாக்கு தான் பயன்படுத்துகிறோம். அரபின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தண்ணீரா மழை முடிஞ்சிருச்சு. அரபி தண்ணீரை நம்ம தண்ணீர். மலையாளத்துல அதே போன்று பல்வேறு மொழிகளில் பார்த்தோம் என்று சொன்னால் பேசுவதற்கு பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு நாக்கு தான். அல்லாஹ்வுடைய வல்லமை பார்த்தீங்களா, ஒரு காத்தினுடைய அசைவை வைத்து அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அதே செவிட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியவர்களால் பேச இயலாது. எதை கேட்கிறார்களோ அதை பிரதிபலிப்பார்கள், எடுத்து சொல்லுவார்கள். அல்லாஹ் நிறைய அல்லாஹ்வுடைய அருட்கொடையை சொல்ல வேண்டும் சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த நாவை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன? குறிப்பாக அது ஏகத்துவவாதிகள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், படைத்த ரப்புக்கு மாத்திரம் கட்டுப்படுவோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று எல்லாம் ஏற்றுக்கொண்டு எந்த அளவிற்கு நம்மால் இந்த உலகத்திலே அழகான முறையில் நடக்க முடியுமோ அந்த அளவிற்கு நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த நாவை பேணி காத்துக் கொள்ளவில்லை சொன்னால் பயனற்றதாக சென்றுவிடும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு அதிகமான எச்சரிக்கையை நாக்கு குறித்து சொல்லுது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது நாம ஏகத்துவவாதியாக இருக்கின்ற காரணத்தினால தெளிவாக உன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும் என அருமை தோழர்களே. பெரும்பாலும் நம்ம பொய்யை தவிர்த்துக் கொள்வோம். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். கூடுமான அளவுக்கு விளையாட்டுக்கு கூட பொய்யை நாம் பயன்படுத்த மாட்டோம். மாறாக ஏகத்துவவாதிகளும் இறைவனால் பொய்யராக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தால் என்ன ஆகும் சிந்திச்சு பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறான், இருந்தாலும் பெரும் பொய்யன் என்று சொன்னால் எந்த நிலை சிந்திச்சு பாருங்க. மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்களே இவர் பொய்யர்னு சொன்னாலே எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும் சிந்திச்சு பாருங்க. அவராங்க நல்ல நிலையில தான் இருப்பாரு, இன்னும் அவர் பெரும் பொய்யன்னு சொன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மன வேதனை, கவலை, கஷ்டம், கோபம் வரும் சிந்திச்சு பாருங்க.
அதே அல்லாஹ்வுடைய பார்வையில இவர் பெரும் பொய்யர் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கும். என்று சொன்னால் அந்த பொய்யருக்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹ் தருகிறான். நான் சொல்ல திருமலையை அல்லாஹ் சொல்லுகிறான் 26வது அத்தியாயம் 221வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி ஒரு கேள்வி கேட்டு பதில் கொடுக்கிறான். கேள்வி துயமையிலேயே அல்லாஹ் பதிலை தரக்கூடிய நிலை பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறான்னா, யார் மீது சைத்தான் இறங்குகிறான் தெரியுமா என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் சொல்றான், சைத்தான் இறங்குகிறான், அது யார் மீது இறங்குகிறான் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்று அல்லாஹ் கேள்வி தோணியில் பதிலை தருகிறான். சொல்லட்டுமா? யார் மீது சைத்தான் இறங்குறாங்கிறத சொல்லட்டுமா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பாவியான பெரும் பொய்யர்கள் பெரும் பொய் சொல்லக்கூடியவர் மீது சைத்தான் இறங்குகிறான். நம்ம தான் பெரிய அளவுக்கெல்லாம் பொய்யெல்லாம் சொல்றதே இல்லையே. இந்த வசனம் நம்ம நோக்கி சொல்லப்பட்டது இல்ல. நாம தெளிவா தானே இருக்கிறோம். பெரும் பொய்யா பேசிக்கிட்டு தெரியுறோம் இல்லையே. தேவைக்கேற்ப ஏதேனும் ஒரு சில பொய்யத்தானே சொல்றோம். ஒரு இடத்துக்கு போறோம், அவங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட வேணாங்கிறது மறுக்கிறதுக்காக என்ன சொல்லுவோம்? வாங்க காபி சாப்பிடுங்கண்ணா. இல்ல இப்பதான் குடிச்சேன். இத மாதிரி சில சில பொய்யத்தானே சொல்லிக்கிட்டு தெரியுறோம். பெரும் பொய்யை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்றும் இல்லையே. கூர்ந்து கவனிக்கணும் என அருமை தோழர்களே, சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், பெரும் பொய்யை சொல்லக்கூடியவருக்கு தானே சொல்லிட்டு அவர்கள் எதை செவி உறுகிறார்களோ அதை பிறருக்கு அப்படி சொல்லிவிடுவார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? சொல்லப்பட்ட செய்தியினுடைய நிலை உண்மைதானா ஊர்ஜிதப்படுத்துவது கிடையாது. ஒரு செய்தி பிற இடத்துல இருந்து உங்களுக்கு வருதுன்னு வைங்கள, அந்த வரக்கூடிய செய்தி அப்படியே உள்வாங்கி கொண்டு பிற இடத்துல எடுத்து நீங்க சொன்னா நீங்க தான் பெரும் பொய்யர்கள். ஒவ்வொன்றிலும் கவனம் தேவை. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தானே அடையாளப்படுத்துறாங்க. யார் ஒருவர் தனக்கு கிடைக்கப்பட்ட செய்தியை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ, ஊர்ஜிதப்படுத்த உண்மை நிலை அறியப்படாமல் பிறருக்கு யார் எடுத்து சொல்லுகிறாரோ அவர் தான் பெரும் பொய்யர். இந்த நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்கு. உண்மைத்தன்மை அறியாமல் ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு இடத்துல ஒரு செய்தி பெறப்பட்டுச்சுன்னா அவர் கேட்டதான் சொல்றாரு. அவரே அவருடைய ஞானத்தை வச்சு அப்படி சொல்லல. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அதைத்தான் எடுத்து சொல்லுவாரு. அந்த செய்தியை கூட நீங்கள் உண்மைப்படுத்தாமல் பேசுன்னு சொன்னா பெரும் பொய்யர். ஏன் இதை சொல்லப்படுது சொன்னா ஒவ்வொன்னா பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, அதெல்லாம் அறியாமல் என்ன பண்ணிடணும், ஹல்வா சாப்பிடுற மாதிரி அப்படியே பேசிட்டு போயிடும். இலகுவாக கடந்து விடுகிறோம். செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். இதனால் மறுமையிலே நட்டத்தை சந்திப்போம் என்பதை உணர்ந்து இருந்தும் சிலர் பேர் என்ன பண்றோம், அழகாக அதை கடந்து செல்லுகிறோம். அதான அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நமக்கு என்ன சொன்ன முறை என்ன? நீங்க அல்லாஹ்வை நம்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்புகிறீர்களா? மறுமையை நம்புகிறீர்களா? ஒன்று பேசினால் நல்லதை பேசுங்கள், அல்லது மௌனமாக இருங்கள். இது எதை வகுக்கும் சொன்னா, இப்போ சொல்லப்பட்டதை திரும்பி அப்படியே எதுவும் உண்மைப்படுத்தாமல் ஒரு செய்தி பண்ணா பிறருடைய மானத்தில் விளையாடுவது ஒன்றாக இருக்கும். அடுத்தது புறம் பேசுவது கொண்டு செல்லும். நிறைய நிலை இருக்கு. இன்னைக்கு பாக்குறோம், பிறரை கேலி செய்யக்கூடிய நிலை இருக்குது, பொய் பேசக்கூடிய நிலை இருக்குது. ஒரு செய்தி ஒரு பேச்சினுடைய தன்மையை உணராமல் சொல்ல முடியாத அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையும் இருக்குது. நிறைய விஷயங்கள் வருது. அதை நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன சொன்னா, ஏன் இதை சொல்றான் அல்ல, அது குறிப்பா பார்க்கணும். திருமறையில இந்த விஷயத்தை ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால், இது போன்ற நிலையில் பிற்காலங்களில் மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் உள்ளத்தில் தோன்றும். அந்த நேரத்தில் யார் தன்னை தற்காத்துக் கொள்கிறானோ அவனுக்கே சிறந்தது என்று மறுமையில மகத்தான வெற்றி இருக்கிறதை குறித்து வண்ணமாக சொல்லுவோம். நான் சொன்ன அடிப்படை நீங்க தொழுவது சரிதான், கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ஓகேதான், நோன்பு நோக்கீங்களா சரிதான், உங்களுடைய நாவை வைத்து நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்க பார்த்தோம் சொன்னா, அந்த பிறருடைய குறையை பேசக்கூடிய நிலையை பார்த்தோம் சொன்னா அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி பேசுறான். அதை எப்படி வெறுக்க வேண்டும் என்பதை நம்ம அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரானா, அதே நேரத்துல இந்த செயல் அவனிடத்துல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அவன் ஹுதாமாவில் எரியப்படுவான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற செயல்கள் குறித்து நம்ம ஆய்வு செய்யறோம்.
ஆய்வு செய்து நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இந்த செயலும் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் பொதுவா சொல்றோம். உதாமாவில் எரியப்படுவார்கள். உதாமா என்றால் என்ன தெரியுமா? அது இறைவனால் மூட்டப்பட்ட நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பில் வீசப்படுவார்கள். யாரு தெரியுமா அது? அல்லாஹ் கேள்வி இருக்கிறான். யார் தெரியுமா அது? அந்த உதாமாவில் எரியப்படக்கூடிய நபருடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இதை நம்ம விளங்கணும். எப்படி விளங்கணும் சொன்னா, குறை என்பதை ஒரு சபையில 4 பேர் இருக்கிறோம்னா அந்த 4 பேருக்கு மத்தியில் இருக்கும் பொழுது பேசுறது பிரச்சனை. அவர் அதை விட்டு எதிர்த்து போயிடுவார், அவரை பத்தி பேசுவோம். இந்த பாய் நல்லா தான் இருக்கிறாரு, இந்த அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, ஏகத்துவத்தை நல்லா பின்பற்றினாங்க, இந்த குறை அவர்கிட்ட இருக்கு, இதை மாத்துனா நல்லா இருந்திருக்கும். எப்படி சைத்தான் உள்ள வருவான்னு சொன்னா, இவர் அனைத்து செயலும் சூப்பரா இருக்கிறாரு, இந்த ஒரு நிலையை அவர் மாத்தினாருன்னு சொன்னா அவர் நல்ல ஒரு நிலையில இறைவனால் பார்க்கப்படுவாரு. அவர் இருக்கும்போது பேச மாட்டோம், இல்லாதப்ப பேசுவோம். அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம கேட்போம், அவர்கிட்ட இல்லாதத பேசலையே, அவர்கிட்ட இந்த குறை இல்ல அப்படிங்கிறத பத்தி நாங்க பேசலையே, அவர்கிட்ட இருக்கிற குறையை தானே பேசுறோம், இல்லாத ஒன்றை பேசலையே. இவர் மாத்திக்கிட்டாருன்னா நல்லா இருப்பாரு, நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான விளக்கம் தர்றாங்க. அவர்கிட்ட இருக்கிற குறையத்தான் பேசாதீங்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறையத்தான் நீங்க பேசாதீங்க. அவர்கிட்ட இல்லாத ஒன்றை பேசினால் அது அவதூறு. அவர்கிட்ட இருக்கிறத பேசினா குறை, அதை நீங்க பேசாதீங்க. எல்லாரும் ஒரு குறைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கும். என்கிட்ட பல குறைகள் இருக்கும், அந்த குறைகள் உங்களிடத்துல இருக்காது. உங்ககிட்ட பல குறை இருக்கும், அது என்னிடத்துல இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்? கேட்டதெல்லாம் அப்படியே பின்னணி பிரதிபலிக்க கூடாது. அவருடைய குறையாக இருந்தாலும் அந்த வார்த்தையில் கவனம் வேண்டும். இதனால அவர்கள் அறிவு பெற்று மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களை ஒரு சிந்திச்சு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற குறையவே பேசுறோம்னு வைங்க, இந்த வார்த்தையினால அவர் எந்த அளவுக்கு இழுத்து செல்லப்படுவார், அதை கவனிக்கணும். எதற்கு மார்க்கம் தடுக்கிறது? நரகத்தில் கொண்டு எரியப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அவதூறான பாரதூரமான செயலா சிந்திக்கணும். எல்லார்கிட்ட உதவி தேடி போகணும். ஆனா நம்மள பல பேருடைய எப்படி இருக்கும் சொன்னா இப்படித்தான் போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? 2 விஷயம் குறித்து சொன்னாங்களா இல்லையா? யார் 2 தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் அவருடைய கற்பையும் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்திற்கு நான் உறுதியளிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்டத்துல கதவை தட்டி பேசுறாங்க, ஒரு கட்டத்துல வாசல்ல உட்காந்து பேசுனாங்க, இப்ப வாட்ஸ்அப்லயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய வீடுகள் இருக்கு. குறிப்பாக அது பெண்களிடத்துல அரிதாக அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஒரு சிறிய செயலின் காரணமாக எவ்வளவு விஷயத்தை நாம் தியாகம் செய்திருக்கோம். இன்று வாழக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? பல தியாகங்களை செய்து இந்த ஏகத்துவத்தை தூக்கி பிடித்து நாம் மறுமையில மகத்தான வெற்றியை பெறுவோம் என்பதற்காக ஊர் நீக்கம் செய்யப்பட்டால் பரவாயில்லை, என்ன நிலை வந்தாலும் பரவாயில்ல, நாங்க கொள்கை இழக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு தியாகங்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்க. எந்த அளவிற்கு நம்மால் இயலுமோ அந்த அளவிற்கு தியாகத்தை செய்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி மறுமையிலே மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்படி பல தியாகங்களை செய்துவிட்டு இந்த ஒரு விஷயத்திலே கோட்டை விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு சிறிய நாக்கு தான், அந்த நாக்கை சரியான விதத்திலே நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதை விலகிக் கொள்ளும். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாம அந்த வார்த்தை ஜாலங்களில் எப்படி விளையாட்டு கொண்டிருக்கிறோம். நன்மை செய்வதற்கு இந்த நாவினால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம குறித்து சிந்திக்கிறது. ஆனால் இலகுவாக கடந்து சென்று விடுகிறோம். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சகோதரர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்,
அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பிறகு நல்ல காலம் வாங்கிங்க, உங்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் விளக்கம் நான் கேட்காத அளவிற்கு இஸ்லாத்திலேயே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். உங்களுக்கு பின்னாடி நான் யார்ட்டும் விளக்க கூடாது, அப்படி விளக்கம் கேட்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அல்லாஹுவை நம்புகிறேன் என்று கூறி அதில் நிலைத்து நில் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவரே கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் எதை பாதுகாக்க வேண்டும்? தெளிவா ஈமான்ல நான் நிக்கிறேன், அது சிறந்த உபதேசமாக இருக்கு, அந்த சிறந்த உபதேசத்தோட மறுமையில வெற்றியை பெறணும்னு சொன்னா நான் எதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? வேணும்ல, ஏகத்துவம் நம்ம கிட்ட இருக்கு, மாற்று கருத்து இல்ல. உறக்கத்தில் நீங்கள் எங்களை தட்டி எழுப்பி கேட்டாலும் நாங்க என்ன சொல்லுவோம்? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை, தெளிவா சொல்லுவோம். ஆனால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது அனைத்தும் சரியான விதத்தில் நம்மிடத்தில் இருந்தால் மறுமையில வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அதை பாதுகாக்க வைக்க வேண்டும் என்று சொன்னா நாம என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதற்கு தங்களுடைய கையால் நாக்கை பிடித்து இதை நீ சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா நிறைய இருக்கு, பட்டியல் கொண்டு சொன்னா நிறைய போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிறருடைய குறைகள்லாம் துருவி துருவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. துருவி துருவி ஆராய்ச்சி செய்வாங்க. மார்க்க அறிந்தவங்களே சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் அவருடைய நிலையை நிற்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே பக்கத்துல என்கிட்டயாவது சொல்ல, அவர் நிலையை எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லு. துருவி துருவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய இதுதான் அல்லாஹ்வும் திருமறையை சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்களே, யா அய்யுஹல்லதீனாம், நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்களே, நீங்க அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீங்க, அதிகமானதை தவித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, சில சந்தேகங்கள் சில விஷயங்கள் குழப்பங்கள் என்ன பாவமாகும். இந்த மாதிரி அடுத்த விஷயங்களை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலை என்ன தெரியுமா? இதை விட இன்னும் கூடுதலாக அல்லாஹ் நமக்கு சொல்லணுமா, விளக்கம் தரணுமா? அல்லாஹ் திருமறையில சொல்றான், ரொம்ப துருவி துருவி ஆராய்ச்சி செய்து பிறருடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களே, சேகரித்துக் கொள்கிறீர்களே, அது எந்த நிலை தெரியுமா? இறந்துவிட்ட உன்னுடைய சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் புசிப்பீர்களா, உண்ணுவீர்களா, ரசிப்பீர்களா? மூத்தாய் கிடக்கிறாரு வீட்டுல உங்களுடைய சகோதரர், மனிதனுடைய மாமிசம் மிகவும் சுவை மிகுந்ததாக இருக்குன்னு சைனாக்காரன் சொல்றான். நாமளும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமே, சகோதரருடைய மாமிசத்தை இன்னைக்கு பிரியாணி போட்டு சாப்பிடுவோம், ஷவர்மா செஞ்சு சாப்பிடுவோம், முற்படுவோமா? ஒரு சாதாரண செயல் தானே. அதுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு வன்மையாக நமக்கு எச்சரிக்கை தர்றான், சிந்திச்சு பாருங்களேன். பிறருடைய குறையை துருவி துருவி ஆராய்ச்சி செய்வதில் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா அதிக அளவில் நமக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. அமல்கள் நேரம் குறையவா இருக்கிறது, மற்ற நேரத்தை பார்த்தா இது அதிகமா. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் மெஹராஜ் போனாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த மெஹராஜுடைய கட்டத்துல ஒரு கூட்டத்தாரையே பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது அவர்கள் செம்பிலான் உலோகம், செம்பு உலோகத்தால் ஆக்கப்பட்ட ஒரு நகம் தந்திருக்கிறாங்க. இந்த செம்பு உலோகத்தாலான நகங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செம்பு உலோகத்தாலான அந்த நகங்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய உடல்களை முகங்களையும் கீறிக்கொள்கிறார்கள், ரணப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தாரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீலிடத்திலே வினவப்படுகிற நேரத்தில், கேட்கப்படுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னா, உலகத்திலே வாழும் பொழுது பிறருடைய குறையை புறமும் பேசி திரிந்தவர்கள், அவருடைய மாமிசத்தை உண்டு புசித்தவர்கள். இதெல்லாம் எந்த உறுப்பு செய்யுதுன்னு சொன்னா அந்த நாக்கு தான். பிறருடைய மாமிசத்தை இந்த உலகத்திலே புசித்து ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடிய செயலை எது செய்யுதுன்னு சொன்னா இந்த நாக்கு தான். அது சரியான விதத்திலே நாம் பேணவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெரும் பொய்யர் என்பதை விட கூடுதலாக நம்முடைய அனைத்து இபாதத்துகளையும் நன்மைகளும் சேர்த்து வைத்த அனைத்தும் திவாராக்கி விட்டு மறுமையிலே நரகத்திலே படுகொலியிலே தள்ளிவிடும். ஆகையினால வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில ஒரு மூமின் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொன்னால் அவனுக்கு உண்டான அடையாளத்தை குறித்து சொல்லும் பொழுது அதான் ஒரு மூமின் முஸ்லிமுக்கு அடையாளம் சொன்னா அவன் அண்டை வீட்டுக்கு
பாதுகாப்பு தரணுங்கிற மாதிரி அவன் கையாலும் நாவாலும் யார் பாதுகாப்பு பெறுகிறாரோ, அவன் கையாலே பிரச்சனை வந்துடக்கூடாது, அவன் நாக்காலும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் தொல்லையும் வந்துவிடக்கூடாது. அப்படி ஒருவன் பயணித்தான் என்று சொன்னால் அவன் தான் முஸ்லிம். அப்படிப்பட்ட அடிப்படையில வரக்கூடிய காலங்களில ஒன்று பேசினால் நல்லதை பேசுவோம், அல்லது வாய்மூடி இருப்போம். பிறருடைய குறைகளை துருவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். கடந்த காலங்களில் நாம் நிறைய தவறுகளை செய்து இருந்தாலும் அல்லாஹ் இந்த கடத்தில் கூட மனம் வந்து யார் அதை வெறுத்து வரக்கூடிய காலங்களில் நான் சரியான விதத்திலே பயணிக்க வேண்டும் என்ற உதவி அல்லாஹ்விடத்திலே தேடி பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புகிறார்களோ அவரை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான். அந்த அடிப்படையிலே நாமும் சரியான பாதை எது என்பதை இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து நேர்வழியை கேட்டு நல்லதையே பேசக்கூடிய நிலை, மக்களுக்கு நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்க அருள் புரிந்து மறுமையில மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரியும் சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்வது.